வெண்முரசு. எழுதழல் 26. வாசிப்பது சந்தீப். 4. ஆடலின் வண்ணங்கள் 4. அவை கலைந்து அனைவரும் எழுந்தனர். துருபதர் குந்திக்கும் அவைக்கும் வணக்கம் உரைத்தபின் கருணரை நோக்கி தன்னைத் தொடரும்படி கை காட்டிவிட்டு அணுக்கனுடன் பக்கத்து அறைக்கு சென்றார். குந்தி எழுந்து திருப்பதியை அணுகி தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்லி தன்னுடன் அழைத்துக் கொண்டு பிறிதொரு வாயிலினூடாக வெளியே சென்றாள். ஆகஸ்டு, என்ன முடிவெடுத்திருக்கிறோம் என்றான் சகதேவன். நகுலன் நம் அவைகள் வழக்கமாக எடுக்கும் முடிவைத்தான். பொறுத்திருப்போம். இளைய யாதவர் தன் செய்தியுடன் வரக்கூடும் என்றான். யுதிஷ்டிரர் அர்ஜுனனிடம் நான் என் மாளிகைக்கு செல்கிறேன். நாம் இளைய யாதவனையே சொல்பெற அனுப்புவதென்றால் கூட உடன் தாமியரும் சௌனகரும் செல்லட்டும். நூல்களில் இதற்கிணையான தருணங்கள் எப்போதாவது நிகழ்ந்துள்ளனவா என்று பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டியதென்ன என்பதை வகுத்துக் கொள்கிறேன் என்றபின் சகதேவனிடம் இளையோனே, இன்று நீயும் என்னுடன் இரு என்றார். அவன் தலைவணங்க இருவரும் மூடிய கதவை நோக்கி சென்றபோது கதவு திறந்து உள்ளே வந்த காவலன் சிற்றமைச்சர் சுமித்ரர் என்றான். திருஷ்டத்யும்னன் வரச்சொல் என்றான். சுமித்ரர் உள்ளே வந்து தலைவணங்கி இளைய யாதவரின் தளபதி சாத்யகி வந்துள்ளார் என்றார். அபிமன்யு சாத்யகியா? அவர் எப்போது கிளம்பினார்? செய்தியே இல்லையே என்றான். திருஷ்டத்யும்னன் அவனை நோக்கி திரும்பி விழிகளால் அடக்கிய பின் அவரை நேராக இங்கு இட்டு வரச் சொல்க. இளைப்பாரி பேரவையில் உரைக்கும் செய்தி என்றால் நாளை காலை வரை பொறுத்திருக்கலாம் என்றான். சுமித்ரர் ஆணை என்றபின் வெளியே செல்ல திருஷ்டத்யும்னன் பேரரசியை அழையுங்கள். நான் தந்தையை கூட்டி வருகிறேன் என்றபின் துருபதர் சென்ற அறைக்குச் சென்று கதவை தட்டினான். உள்ளிருந்து அணுக்கன் கதவை திறக்க உள்ளே நுழைந்தான். நகுலன் குந்தியும் திருப்பதியும் சென்று வாயிலை தட்டித் திறந்து வெளியே நின்றபடி அவர்களிடம் இளைய யாதவரின் தூதர் சாத்யகி வந்துள்ளார் என்றான். தாழொலியுடன் கதவு திறக்க குந்தி விரைந்து வெளியே வந்து எங்கே என்றாள். வந்து கொண்டிருக்கிறார். தாங்கள் அமருங்கள் என்றான். குந்தி மீண்டும் தன் பீடத்தில் வந்து அமர்ந்து சாத்யகியா என்றாள். திருஷ்டத்யும்னன் அவரைச் சந்தித்து 13 ஆண்டுகள் ஆகின்றன என்றபின் நகுலனிடம் எண்ணும்போது வியப்பு. நீங்கள் காடேகிய பின் இங்கு ஒவ்வொரு கூழாங்கல்லும் புரண்டு பிறிதொரு நெறிவிசை கொண்டுவிட்டன. 13 ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொள்கிறோம் என்றான். கூந்தல் சீவி ஆடை திருத்தி திருப்பதி வந்து அமர்ந்தாள். முகம் கழுவி ஆடை திருத்தி துருபதர் வெளியே வந்தார். அறைக்குள் அவர் சற்று மதுவருந்தியிருப்பது வாயை சப்புக் கொட்டியதிலிருந்து தெரிந்தது. காவலன் வந்து சாத்யகியின் வரவை அறிவிக்க வருக என்றார் துருபதர். சாத்யகி உள்ளே வந்து துருபதரை தலைவணங்கி பாஞ்சாலத்தின் பேரரசரை தனியறையில் சந்திப்பது யாதவ குலத்திற்கும் எனக்கும் அளிக்கப்பட்ட பெருமை. இத்தருணத்தை மகிழ்வுடன் ஏற்கிறேன் என்றான். இளைய யாதவரே நேரில் வந்தது போல் தங்கள் வருகை என்றார் துருபதர். குந்தியை நோக்கி தலைவணங்கி பேரரசியின் அருள் என்றும் எனக்கும் யாதவ குலத்திற்கும் அமைய வேண்டும் என்றான். குந்தி அவனை கைதூக்கி வாழ்த்தினாள். யுதிஷ்டிரரிடம் வணங்குகிறேன் அரசே என்றான். அறையிலிருந்த அனைவரையும் வணங்கி துருபதர் காட்டிய பீடத்தில் அமர்ந்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உணர்வுடன் தனித்த உச்சங்களில் இருந்தனர். திருஷ்டத்யும்னன் கண்களில் நீர் ஒளிகொண்டிருக்க சாத்யகியையே நோக்கிக் கொண்டிருந்தான். அவனை நோக்கி புன்னகைத்தபோது சாத்யகி 100 ஆண்டு முதிர்ந்தவன் போல் இருப்பதாக அபிமன்யு எண்ணினான். சாத்யகி இளைய யாதவரின் செய்தியை உடனடியாக அனைவருக்கும் அறிவிக்க வேண்டுமென்பதற்காகவே உடை மாற்றாது வந்தேன். பொறுத்தருள்க என்றான். என்ன செய்தி என்றார் துருபதர். இயல்பாக திரும்பி திருப்பதியை நோக்கிய அபிமன்யு அவளுக்கு அவன் சொல்லப்போகும் செய்தி முன்னரே தெரியுமா என அயுற்றான். அவள் ஆழ்ந்த அமைதி கொண்டவளாக தெரிந்தாள். இளைய பாண்டவரின் மைந்தர் அபிமன்யு திருமணம் இன்னும் நடக்கவில்லை. அதை விராடபுரியில் சிறப்புற கொண்டாட வேண்டும் என்று துவாரகையின் அரசர் விரும்புகிறார். அவருடைய முதன்மைச் செய்தி அதுவே என்றான் சாத்யகி. அதுவா செய்தி என்றார் துருபதர். விளையாடுகிறாரா என்று உரத்த குரலில் பீமன் கேட்டான்.
திருஷ்டத்யும்னன் ஏளனம் செய்கிறார் என்றான். இளமை மீண்டுவிட்டதனால் சற்று நகையாடலாம் என எண்ணுகிறார் போலும் என்றான் பீமன். தருமன் அவர்கள் இருவரையும் கையமர்த்தி சொல்க என்றார். அந்த மணவிழாவுக்கு துவாரகையின் தலைவராக அவர் வருவார். இவ்வளவுதான் செய்தி. இதை எவ்வளவு விரைவாக அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அறிவிக்க வேண்டுமென்று எனக்கு சொல்லப்பட்டதனால் சப்வலத்திலிருந்து எங்கும் நில்லாமல் புரவியில் வந்தேன் என்றான் சாத்யகி. என்ன இது? இத்தருணத்தில் மணவிழவை எந்த நிலத்தில் வைத்துக் கொண்டாடுவது? நமக்கு என்று இருப்பது உபப்பிலாவியம் மட்டும்தான். அது நகரே அல்ல, கல்லெறிந்தால் கடந்து செல்லும் எல்லை கொண்டது என்று பீமன் சொன்னான். குந்தி மதுசூழ்ந்தே அவன் சொல்லியிருக்கிறான். அவன் ஆணைப்படியே செய்வோம் என்றாள். என்ன செய்யவிருக்கிறோம்? மணவிழா கொண்டாடப் போகிறோமா? அரசர்கள் வந்தால் அங்கு தங்குவதற்கு வீடுகள் கூட இல்லை. நம் அழைப்பை ஏற்று அரசர்கள் எவரும் வரப்போவதில்லை என்பதனால் அவ்வாறு நிகழ்த்தலாம் என்கிறாரா என்றான் பீமன். ஒரு குடித்தலைவரின் திருமணத்தை விட எளிதாகவே இன்று நம்மால் அதை ஒருக்க முடியும் என்று அவர் அறியமாட்டாரா? துருபதர், அதைப்பற்றி நீங்கள் எண்ண வேண்டியதில்லை. பாஞ்சாலத்து அரசு ஆவன செய்யும் என்றார். பீமன், கொடை பெற்று திருமணம் செய்ய நாங்கள் அந்தணர்கள் அல்ல என்றான். துருபதரின் முகம் குன்றியது. திருஷ்டத்யும்னன் அதை உணர்ந்து, தந்தை அவ்வாறு கூறவில்லை. எச்சூழலிலும் எங்கள் முடியும் கருவூலமும் உங்களுடன் இருக்குமென்று மட்டுமே அவர் எண்ணினார் என்றான். குந்தி, மந்தா, நீ சற்று அமர். இளைய யாதவன் ஆணையின் பொருளென்ன என்று நான் சொல்கிறேன் என்றாள். பீமன் பொறுமையின்மையுடன் தலையசைத்தபடி அமர்ந்தான். எண்ணிப்பார், விரைந்து இச்செய்தியை நம்மிடம் அறிவிக்க வேண்டுமென்று இளைய யாதவன் சொன்னது எதனால் என்றாள் குந்தி. நாம் முந்திக்கொண்டு அஸ்தினபுரிக்கு தூது எதையும் அனுப்பிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். நல்லவேளை நாம் அதை செய்யவில்லை. யுதிஷ்டிரர் புரிந்து கொண்டு, ஆம், அஸ்தின்புரியிலிருந்து நமக்கு வந்த ஓலைக்கு நாம் மறுமொழி எதையும் அனுப்ப வேண்டியதில்லை. அபிமன்யுவின் திருமண ஏற்பாடுகளை செய்வோம் என்றார். குந்தி, அஸ்தினபுரிக்கு அந்த மண நிகழ்விற்காக மங்கள அழைப்பு மட்டும் செல்லட்டும். பீஷ்மருக்கும் துரோணருக்கும் திருதராஷ்டிரருக்கும் துரியோதனனுக்கும் சகுனிக்கும் தனித்தனியாக என்றாள். அவர்கள் அவள் சொல்ல வருவதை கூர்ந்து நோக்கினர். பாரத வருஷத்தில் அத்தனை க்ஷத்திரியர்களுக்கும் அரச முறைப்படி அழைப்பு அனுப்புவோம். எவரெல்லாம் அங்கு வருகிறார்கள் என்று பார்ப்போம். விராடமும் பாஞ்சாலமும் அன்றி நமக்கு துணை என்றிருக்கும் அரசுகள் எவை என்று அந்த மணவிழா தெளிவுபடுத்தும். நாம் இன்னமும் அரசர்களே என்றும் நம்முடன் க்ஷத்திரிய திரளொன்று அமையுமென்றும் காட்டிவிட்டு அஸ்தினபுரிக்கு தூதனுப்புவோம். இளைய யாதவன் எண்ணியது அதையே என்றாள் குந்தி. யுதிஷ்டிரர், ஆம், அவ்விரு ஆணைகளையும் கேட்டபோதே நானும் எண்ணினேன் என்றார். பீமன், ஆனால் நம்முடன் எவர் வருவார்கள் என்று உறுதி இல்லாமல் அழைப்பது உகந்தது அல்ல. எவரும் வரவில்லை என்றால் தனிமைப்பட்டவர்களாக ஆவோம் என்றான். யுதிஷ்டிரர், நமக்கு மகர்கொடை அளித்த மன்னர்கள் உடனிருப்பார்கள். சிறிய நாடுகள் என்றாலும் சிபிநாடும் சௌவீரமும் சிறு நாடுகள் என்றாலும் நமக்கு பெயர் சொல்ல ஒரு முடிநிறை இருப்பதாக காட்டுவர். இருதரப்புக்கும் பெண்கொடை அளித்த காசி நடுநிலை கொள்ளும் என்றால் அதுவே வெற்றிதான். சலியர் இரு வகையில் நம் குடிக்கு மகட்கொடை அளித்தவர். அவருடைய தலைமையும் படையும் அமையும் என்றால் அது பேராற்றல் என்றார். விராடரின் உறவென்பதால் நிஷத மன்னர்களை நாம் திரட்ட முடியும். யாதவர்களில் எவர் நம்முடன் இருப்பார்களென்பதையும் பார்ப்போம். பீமன் புன்னகை செய்ய யுதிஷ்டிரர், நான் போருக்கு படை திரட்டவில்லை மந்தா, நம் ஆற்றல் திரள்வதே போரை கடக்கும் வழி என்றார். மதுராவின் பலராமனுக்கு அழைப்பு சென்றாக வேண்டும் என்று குந்தி சொன்னாள். அவர் வருவார் என நான் எண்ணவில்லை என்றான் பீமன். வந்தால் இங்கேயே இளையவனும் மூத்தவனும் என் முன் உளச்சேர்க்கை கொள்ளச் செய்வேன். அது மட்டும் நிகழ்ந்தால் யாதவ பெரும்படையே நமக்கு நிலைத்தளமாக ஆகும் என்றாள் குந்தி. வராமலிருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது அவனுடைய குடிச்சடங்கு. இளையவன் யாதவ குடியினனும் கூட. துருபதர், ஆம், இப்போது புரிகிறது இளைய யாதவரின் எண்ணம்.
இது மணச்சடங்கு என்பதனால் தவிர்க்க முடியாமல் பலர் வருவார்கள். அவர்களை நாம் நம் தரப்பினராக காட்ட முடியும். அவர்கள் போருக்கு நம்முடன் எழுவார்களா என்பது வேறு. இப்போது நாம் தனித்துவிடப்படவில்லை என்பதை அது நிறுவும் என்றார். திருஷ்டத்யும்னன் அத்தனை பேர் உள்ளங்களிலும் நம்முடன் இருக்கப் போவது யார் என்ற கணிப்பு ஓடத் தொடங்கிவிட்டது. அன்னையே என்றான். ஆற்றலை கணிக்கத் தொடங்கிய கணமே போரை நோக்கிச் செல்லத் தொடங்கிவிட்டோம். நாம் இப்போது மிகையாக எண்ணிச் செல்ல வேண்டியதில்லை என்று சற்று எரிச்சலுடன் யுதிஷ்டிரர் சொன்னார். இளைய யாதவன் சொல்வதை செய்வோம். நம் ஆற்றல் என்ன என்பதை காட்டிய பின்னர் உரிமைக்காக பேச அமர்வோம். பீமன் ஆம், அதற்கு முன் நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இரக்கம் கோரும் மன்றாட்டே என்றான். அவனை நோக்காமல் யுதிஷ்டிரர் இன்று நமக்கென்றிருக்கும் மண் உபப்பிலாவியம் மட்டுமே என்றார். குந்தி அந்நிலத்தை நாம் உரிமையென்று முற்றுரைக்க இயலுமா அமைச்சரே என்றாள். கருணர் ஆம் அரசி. வேள்வியின் பொருட்டு அரசன் அளிக்க வேண்டிய நிலத்தையும் செல்வத்தையும் மகாத்வனி சூத்திரம் வகுத்துரைக்கிறது. குருதி முறைப்படி பெற்றவை முதன்மையானவை. போரில் வென்றவை பிறகு. மகள் கொடையென பெற்றவையும் விலை கொடுத்து வாங்கியவையும் நிகர்நிலையில் மூன்றாவதாக என்றார். நன்று, அங்கு நிகழட்டும் மணமங்கலம் என்றாள் குந்தி. துருபதர் ஆம், அங்கே நடத்துவோம் என்றார். அழைப்போலை எண்ணிச் சூழ்ந்து அனுப்பப்பட வேண்டும். தொல்புகழ் யயாதியின் கொடிவழியில் குருகுலத்து பாண்டுவின் மைந்தராக அமைந்து யுதிஷ்டிரன் அழைக்கட்டும். அதில் உபப்பிலாவியத்தின் அரசனாக மட்டுமே தன்னை அறிவித்துக் கொள்ள வேண்டும். இந்திரபிரஸ்தத்தின் அரசனென சொல்லமைந்தால் அதையே சுட்டிக்காட்டி பூசலுக்கு அஞ்சி சிலர் வரத் தயங்கக்கூடும். உபப்பிலாவியத்துடன் நாம் அடங்கிவிட்டோம் என்றும் கௌரவருடன் நாம் சொல்லப்பு கொண்டு விட்டோம் என்றும் அவர்கள் எண்ணினால் அதுவும் நன்றே. எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதே நமக்கு இன்று முதன்மை இலக்கு என்றாள். திருபதி காற்றில் சுடர் என மெல்ல உயரசைவு கொண்டு ஓலையில் உங்களை கௌரவாகிரஜர் என்று சொல்லிக் கொள்க அரசே என்றாள். குந்தி புருவம் சுருங்க நோக்கினாள். ஏன் என்றார் யுதிஷ்டிரர். அவர்கள் தார்த்தராஷ்டிரர் என்றால்தான் நீங்கள் பாண்டவர். குருவின் கொடிவழி இருவருக்கும் பொதுவானதே. 13 ஆண்டுகளில் தங்களை கௌரவர் என்று சொல்லி பல்லாயிரம் ஓலைகள் வழியாக நிறுவியிருக்கிறார்கள். முறைமரபினர் அவர்களே என்றும் நீங்கள் உரிமை கோரும் புறநடையர் மட்டுமே என்றும் அச்சொல் அறியாமல் பதிவு செய்து கொண்டிருக்கிறது குந்தி. ஆம், அப்படியே அமைக அச்சொல். அது இத்திருமண நிகழ்வுக்கு அவர்கள் வந்தாக வேண்டும் என்னும் நெரிசுட்டலாகவும் அமையும் என்றாள். அனைவரின் உள்ளத்தில் எழுந்த வினாவை திருஷ்டத்யும்னன் கேட்டான். இளைய யாதவர் அந்த மண நிகழ்வை முன்னின்று நிகழ்த்துவார் என்று அவ்வோலை குறிப்பிட வேண்டுமா? அனைவரும் அவனையே பொருள் பெறாதவர்கள் என நோக்கினர். சாத்யகி அவர் இளவரசரின் மாதலர். கைப்பற்றி கையளிக்க கடமையும் உரிமையும் கொண்டவர் என்றான். பீமன் யாதவ முறைப்படி மைந்தனின் தந்தையை விட அவை முதன்மை அவருக்கே என்றான். ஆம், அதை நம்மால் தவிர்க்க முடியாது. ஆனால் அவர் பெயர் ஓலையில் இல்லாமலிருக்கலாம் என்றார் யுதிஷ்டிரர். அது எப்படி? அவர் எவரென்று அறியாத அரசர் யார் என்றார் துருபதர். அன்னையே, இன்று க்ஷத்திரியச் சுற்றமே இளைய யாதவர் மேல் கடுஞ்சினம் கொண்டிருக்கிறது. ஜராசந்தனும் சிசுபாலனும் 1000 தலைகளும் 2000 கைகளும் முடிவிலா நாவுகளும் விழிகளும் கொண்டு ஆரிய நிலத்தை மூடியிருக்கின்றனர். ருக்மியும் பகதத்தரின் மைந்தர் பகதத்தனும் ஒவ்வொரு நாளும் படைக்கலத்திற்கு வஞ்சன வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் திருஷ்டத்யும்னன். குந்தி சில கணங்கள் எண்ணிவிட்டு ஓலையில் இளையவன் பெயர் இருக்க வேண்டியதில்லை. இருக்குமென்றால் அதையே காட்டி சிலர் வராமல் இருக்கக்கூடும் என்றாள். பின்னர் முகம் மலர தந்தை சூரசேனர் பெயரும் மூத்தவர் வசுதேவர் பெயரும் இருக்கட்டும். அதுவே குடிமரபு. பாண்டுவின் பெயர்மைந்தன் என அழைப்பு அமையட்டும் என்றாள். மூத்தவன் பலராமன் அதற்குப் பின் வருகையொழிய இயலாது. துருபதர் இன்றிருக்கும் சூழல் இன்னும் கூர்கொள்ளாதது. எனவே சிலர் இயல்பாக வரக்கூடும். வருபவர்கள் துரியோதனனால் எதிரி என கணிக்கப்படுவார்கள். அவ்வாறு கணிக்கப்படுவதனாலேயே அவர்கள் நம்முடன் இருந்தாக வேண்டுமென்றாகும்.
இப்போதைக்கு க்ஷத்திரிய மன்னர்களுக்கு நாம் ஒருக்கும் மிகப்பெரிய கேணி இது என்றார். குந்தி ஓலைகள் எழுதப்பட்டும் என்றாள். கருணர் அவ்வாறே என தலைவணங்கினார். துருபதர் கை நீட்ட திருஷ்டத்யும்னன் அவரைப் பற்றி எழுப்பினான். சிற்றறைக் கதவு திறக்க ஏவலன் வந்து அவரை அணைத்து அழைத்துச் சென்றான். குந்தி எழுந்து திருப்பதியுடன் மறுபக்க அறைக்குள் சென்றாள். யுதிஷ்டிரர் ஓலைகளை எழுதி என்னிடம் ஒருமுறை காட்டுக. உரிய நெறிநூல்கள் சுட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றார். கருணர் ஆம், அதை முறைப்படி செய்துவிடுவோம் என்றார். அவர்கள் இருவரும் வெளியே செல்ல அர்ஜுனனை அணுகி கால் தொட்டு சென்னி சூடினான் சாத்யகி. கைகளைக் காட்டு என்றான் அர்ஜுனன். அவன் நீட்ட வில்லெடுத்து எத்தனை நாளாகிறது என்றான். இளைய யாதவர் தவம் கொண்டு ஆட்சியொழிந்தமையால் நான் என அவன் சொல்லத் தொடங்க இசைக்கலனும் படைக்கலனும் ஒரு நாளும் ஒழியாது பயிலப்பட வேண்டியவை. கைகளும் கலங்களும் ஒன்றென்றே ஆக வேண்டும். பருவடிவ உள்ளம் என்று அவற்றை சொல்கின்றனர் முன்னோர் என்றான். சாத்யகி தலை குனிந்து நின்றான். உன் முழங்கையில் புண்கள். போரில் கையில் புண்படுபவன் வில்லவனே அல்ல. சாத்யகி ஏதோ முணுமுணுத்தான். என்ன என்றான் அர்ஜுனன். நான் பயிற்சி செய்து என அவன் தொடங்க இன்னும் 6 மாத காலம். அடுத்த இளவேனில் முதல் நிலவு நாளில் நீ என்னை வில்லுடன் எதிர்கொள்கிறாய். முதலிரு சுற்றுக்கு நிகர்நிலை கொள்ளவில்லை என்றால் களத்தில் உன் தலை விழும் என்றான் அர்ஜுனன். ஆம், ஆணை என்றான் சாத்யகி. அர்ஜுனன் சினத்துடன் மீண்டும் ஒருமுறை நோக்கிவிட்டு இளைய யாதவர் இருள் கொண்டார் என நீ உணவையும் நீரையும் ஒழித்தாயா என்ன? மூடன் என்றபின் வெளியே சென்றான். கதவு மூடியதுமே சாத்யகி முகம் மாறினான். சிரித்தபடி பீமனிடம் குன்றாமலை என்று இருக்கிறீர்கள் மூத்தவரே என்றான். உயிருள்ள அனைத்தும் உணவே என்னும் கொள்கையால் என பீமன் நகைத்தான். கதவை மூடிவிட்டு பாய்ந்து வந்த திருஷ்டத்யும்னன் சாத்யகியை ஆறத் தழுவி கூச்சலிட்டபடி சுழன்றான். இருவரும் மாறி மாறி தோள்களை அறைந்து கொண்டனர். சாத்யகி அபிமன்யுவை விழுசந்தித்ததும் முகம் மாறி இங்கே என்ன செய்கிறாய் என்றான். நான் ஆணைகளுக்காக என்றான் அபிமன்யு. செல்க, அரசோலைகள் முறைப்படி செல்கின்றனவா என்று பார் என்றான் சாத்யகி. அபிமன்யு தலைவணங்கி ஆணை என முணுமுணுத்து வெளியே சென்றான். திருஷ்டத்யும்னன் அபிமன்யு செல்வதை நோக்கிய பின் இனியவன் என்றான். ஆம், ஆனால்தான் ஒரு தேன்கட்டு என்னும் எண்ணம் அவனுக்கிருக்கிறது. அதுவே அவனுடைய வளர்ச்சிக்குத் தடை என்றான் சாத்யகி. நகுலன் சிரித்து இளவயதில் ஆடையை களைந்திட்டு ஓடுவான். சற்று வளர்ந்த பின்னரும் தருணம் அமைந்தால் ஆடையை வீசிவிடுவான் என்றான். திருஷ்டத்யும்னன் மெய்யாகவே இளைய யாதவர் எழுந்துவிட்டாரா என்றான். சித்திரைச் சூரியனைப் போல ஒரே நாளில் யாதவ நிலமே வசந்தமணிந்து விட்டது. இங்கு வரும்போது பார்த்துக் கொண்டே வந்தேன். அத்தனை முகங்களிலும் உயிரினல் பற்றிக் கொண்டு சுடர்கிறது என்றான் சாத்யகி. அபிமன்யு வெளியே சென்றதும் பிரலம்பன் அவனை நோக்கி ஓடி வந்தான். என்ன அலுவல் என்றான். காம்பிலியத்தின் அத்தனை யானைகளிலும் மத்தகங்களில் இருக்கும் மயிரை மழித்துவிட வேண்டுமாம். அதை நாம் மேற்பார்வையிட வேண்டும் என்றான் அபிமன்யு. அது எதற்கு என்றான் பிரலம்பன். உடனே புரிந்து கொண்டு அந்த மயிரை நாம் என்ன செய்ய வேண்டும் என ஆணை என்றான். அபிமன்யு, பிரலம்பரே, இந்த குறுமரபுகளில் உள்ள கொலைவெறியூட்டும் கூறு எது தெரியுமா என்றான். ஆசிரியருக்கு அணுக்கமான மூத்த மாணவர்கள் நம்மை நடத்தும் முறைதான். ஒருநாள் இந்த யாதவரை ஏதேனும் களத்தில் சந்தித்து நெஞ்சிலேயே அம்பை செருகிவிடப் போகிறேன். பிரலம்பன், நம்மைவிட இளைய மாணவர்களை நாம் தேடலாமே என்றான். அபிமன்யு சினத்துடன், நான் பிறந்ததில் இருந்து அத்தனை அவைகளிலும் நானே இளைஞன் என்றான். போகிற போக்கைப் பார்த்தால் எனக்கு மைந்தன் பிறந்தால் கூட என்னைவிட மூத்தவனாக இருப்பான் எனத் தோன்றுகிறது. பிரலம்பரே, நான் உடனே கிளம்புகிறேன். பிரலம்பன் எங்கே என்றான். அபிமன்யு, உபப்பிலாவியத்திற்கு. நான் அந்த விராடமகளை இன்னும் பார்க்கவில்லை. அவளாவது என்னை மதிக்கிறாளா என்று பார்க்க வேண்டும் என்றான். பிரலம்பன், நன்று. உடனே கிளம்புங்கள்.
நானும் நாளை கிளம்பி அஸ்தினபுரிக்கு செல்கிறேன் என்றான். நீரா? நீர் எப்படி செல்ல முடியும்? நீரும் என்னுடன் உபப்பிலாவியத்திற்கு வரவேண்டும் என்று அன்னை ஆணையிட்டார்கள் அல்லவா? பிரலம்பன் அன்னையா? எப்போது? என்றான். அப்போது நீர் இல்லை. அந்த ஷத்ரியன் உனக்கு உதவியானவன். அவனையும் அழைத்துச் செல் என்றார்கள். நாம் நேராக நம் அறைக்குச் சென்று பொதிகளை எடுத்துக்கொண்டு புறவிச்சாலைக்குச் செல்கிறோம். பிரலம்பன் ஆனால் என்று சொல்ல வர அதை சென்றபடியே நாம் பேசுவோம் என்றான் அபிமன்யு. என் அன்னை அஸ்தினபுரியில் என்றான் பிரலம்பன். நாம் உபப்பிலாவியம் செல்லும் வழியில் உமது அன்னையைப் பற்றி பேசிக்கொண்டே செல்வோமே. வழிக்களைப்பும் தெரியாது என்று அபிமன்யு சொன்னான். எனக்கும் அன்னையர் கதைகளை கேட்கப் பிடிக்கும். மேலும் உம்முடைய தனித்திறனாக நான் காண்பதே ஆணையிட்ட அக்கணமே பயணத்திற்கு ஒருங்கும் ஆற்றலைத்தான். பிரலம்பன் எவருடைய ஆற்றல் என்றான். நம் இருவரின் ஆற்றல் என்றான். 2 மாதத்திற்குள் பாரதவர்ஷத்தின் 4 ஒரு பங்கை சுற்றி வந்துவிட்டோம் என்றான் பிரலம்பன். ஆம், அருமையான பயணங்கள் அல்லவா என்று உரக்க நகைத்த அபிமன்யு அவன் தோளை வளைத்து வருக என்றான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.